பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1987 வந்த திரைப்படங்களில் டாப் 10 சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் முதலிடத்தில் எந்த திரைப்படம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஆண்டு தான். 1987 முதலிடம் யாருக்கு கொடுக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டாப் 10 திரைப்படங்கள் இருக்குது. வரிசையாக பார்க்கலாம். 10வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சங்கர் குரு. எல் ராஜா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் சந்திரபோஸ். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், சீதா, அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விசு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பேபி ஷாலினி போலீஸ் அதிகாரியாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பாடல் எல்லாமே சூப்பரான ஒரு பாடல். படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு திரைப்படமாக இருந்தது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் சீதா காம்போல இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே 100 நாளைக்கு மேலே தேட்டரில் ஓடி நல்ல வேறு லெவலில் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தான் பேபி ஷாலினி வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கும் படத்தில். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்கும். படமும் ஒரு சூப்பர் ஹிட். திரையரங்கில் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி தான். 9வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் எங்க ஊர் பாட்டுக்காரன் என்ற திரைப்படம். கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. சாந்தி பிரியா. பொதுவாக நம்ம ராமராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளையராஜா இசையில் பாடலும் சரி, பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கி படம் தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இந்த திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலுமே சூப்பராக இருக்கும். பொதுவாக அந்த பால் கறக்கிற சீனே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் அந்த அளவுக்கு டேக் எடுத்திருப்பாங்க கங்கை அமரனை பொறுத்த வரைக்கும். ராமராஜன் அந்த டவுசர் போட்டுட்டு அந்த மாடு கண்ணுட்டியை தூக்கி தோளில் போட்டு சுற்றுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் இஞ்சி பையா படத்தில் ரசிக்கலாம். காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படங்கள் பஞ்சமில்லாத ஒரு திரைப்படமாக 1987 சக்கப்போடு போட்டு திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். ராமராஜன் அவரோட நடிப்பில் ரேகா, சாந்தி பிரியா பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு காம்பவுண்ட் நடிச்சிருந்தாலும் படமும் ஓரளவு வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது. 100 நாள் தேட்டரில் ஓடி நல்ல ஒரு வெற்றி தான். இப்போ கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சின்ன பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை ரோபர்ட் சங்கர் என்றவர் 2 இரட்டை இயக்குநர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் ராம்கி, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இளையதலகம் பிரபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பொதுவாக நம்ம ராம்கி அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அங்கே லவ் ஸ்டோரி 2 வரையும் சந்திக்கிறது, அதில் கிளைமேக்ஸில் வர்றது. பிரபு அவங்களோட நடிப்பு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக பிரபு நடிச்சிருப்பார். பிரபுக்கும் 2-3 பாடல்கள் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்கும். 2 பேருக்குமே காம்போவில் சூப்பராக கொடுத்துருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். பிரபு அவங்க நடிச்சிருந்தாலும் பொதுவாக ராம்கி அவர்களுக்கு வேறு கேரக்டர் கொடுத்துருக்கலாம். இருந்ததாலும் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் தேட்டரில் நல்லா ரன்னிங் ஆகி இளையதலகம் பிரபு அவங்களோட நடிப்பை பாராட்டும் அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க 100 நாள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கூலிக்காரன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஹிந்தியில் டப் பண்ண ஒரு திரைப்படம் தான். ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். TR ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், ரூபினி, நாகேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. திரையரங்கில் வச்ச குறி தப்பாது, இந்த குழி தோக்காதுன்னு ஒரு பாடலாக இருக்கட்டும். படமும் ரன்னிங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்திற்காண்டி கஷ்டப்படுவார். அண்ணன் இறந்துருவார். அந்த மின்னில் நடக்கும் பிரச்சனைகள், அதில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதில் பெரிய ஃபைட் பண்ணுவார். ஏகப்பட்ட பிரச்சனைகள் ட்விஸ்ட் மேலே இருக்கும். படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். எல்லா பாடலுமே சூப்பராக கொடுத்துருப்பார். TR அவர்கள் இசையமைச்ச திரைப்படங்களே இந்த ஒரு திரைப்படம் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு தரவான ஒரு திரைப்படமாக அமைந்தது. ஒரு கூலிக்காரன் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒரு திரைப்படம். சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜன், நிழல் ரவி போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். கரடு முரடான ஒரு பாதைகள் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இளம் விதவைகள் இருந்து. இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒவ்வொரு வசனமும் இஞ்சி பையா சூப்பராக பேசியிருப்பார். போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அப்படி நாடி நரம்பு துடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கம்பீரமாக சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் பேசியிருப்பார். திரையரங்கை பொறுத்த
வரைக்கும் இந்த திரைப்படம் 120 நாளுக்கு மேலே ஓடி ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது. சத்யராஜ் திரைப்படங்களிலே போலீஸ் கதாபாத்திரத்திலே ஒரு கம்பீர தோற்றத்தில் உள்ள திரைப்படங்கள் இந்த திரைப்படம். நளினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இழந்து நடிச்சிருந்தாலும் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி திரையரங்கில் 125 நாளுக்கு மேலே ஓடி ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. கடமை கண்ணியம் ஒரு வெற்றி திரைப்படம் தான். நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க வேலைக்காரன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு எஸ்பி முத்துராமன் அவர்களை இயக்கியிருப்பார். இளையராஜா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமலா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. வேலைக்காரன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. எல்லா பாடலும் வேற லெவலில் கொண்டு நிறுத்திருப்பாங்க. படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கம் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சொல்லணும். அந்த சமயத்தில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் காமெடி எனக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் காமெடியை கலக்குன்னு கலக்கியிருப்பார். படத்தில் எல்லா பாடலும் இஞ்சி பையா சூப்பராக இருக்கும். படம் வேறு லெவலில் கொண்டாடப்பட்டு திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. அந்த சமயத்தில் வெள்ளி விழா என்பது நிறைய திரைப்படங்கள் இருந்தாலும் இந்த வேலைக்காரன் திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைந்த திரைப்படம் ஹிட்டு. நம்ம கவுண்டவுனில் 4வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நினைவு ஒரு சங்கீதம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அதனைத் தொடர்ந்து ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு லவ் சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம் தான். தன்னோட அக்கா மகளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது, அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை, அவங்க மறைந்தாலும் ரேகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இளைஞ்சு நடிச்சிருப்பாங்க. படத்தில் கவுண்டமணியோட நக்கல் நையாண்டிக்கு குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் 124 தியேட்டரில் ஓடி சில்வர் ஜூப்ளின் கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாடல் எல்லாமே வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் தான். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் நாயகன். இந்த திரைப்படம் மணிரத்ன என்னடா நாயகனை 3வது கொடுத்துட்டான்னு சொல்லி நிறைய பேர் திட்டுவாங்க. நாயகனை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல பொதுவாக இந்த திரைப்படத்தை மணிரத்ன இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சரண்யா பொன்வண்ணன், அதனை தொடர்ந்து பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு மும்பையில் நடக்கிற பெரிய பிரச்சனை, அங்கே போய் தஞ்சமடைவார். அங்கே அவர் பண்ணுற சில ராஜ்யங்கள், ஒரு குழந்தை அவங்களோட அப்பாவை போலீஸ் அதிகாரியை கொண்டுவார். அந்த பிள்ளை வில்லனை வந்து கிளைமேக்ஸில் போடுறது, அந்த மாதிரி தான் கதை இருக்கும். படத்தில் சுவாரஸ்யமான ஒவ்வொரு உழைப்பையும் இஞ்சி பையாக நகர்த்தி கொண்டு போயிருப்பார் டைரக்டர் மணிரத்னம் அவர்கள். எல்லா பாடலும் வசனத்திற்கு ஏற்றால் போல இருக்கும். ஒரு பாதி பார்க்கும்போது இளமையில் நடந்த சில சம்பவங்களை மையமாக வச்சு நாயகன் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நடிப்பும் உலகநாயகன் அவர்களுக்கு பாராட்டி இந்த திரைப்படத்திற்கு அவார்டுகள்லாம் வாங்கப்பட்டது. திரையரங்கில் 175 நாளுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. 1987 போட்டி போட்டு ஓடிய திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான். எது முதல் கொடுக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது. அடுத்த திரைப்படமாக 2வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மனிதன் திரைப்படம். மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரூபினி, ரக்வரன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இருந்தாலும் படம் வேற லெவலில் கொண்டாடப்படும். இந்த திரைப்படத்தை கால என்ற ஒரு பாடலாக இருக்கட்டும், ரூபினி அவங்களுக்கும், அதனை தொடர்ந்து மனிதன் என்ற பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடலுமே வேற லெவலில் கொண்டு இந்த சந்திரபோஸ் இசையில் பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர் மற்றியில் நிறுத்தியிருப்பார். படமும் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. வசூலி இந்த திரைப்படம் தாறுமாறான ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அந்த சமயத்தில் மனிதன் திரைப்படத்தில் இருக்க பாடல், சோக பாடலாக இருக்கட்டும், அந்த சென்டிமெண்ட் பாடலாக இருக்கட்டும், அந்த குடும்ப பாடல், எல்லா பாடலுமே வேற லெவலில் நிறுத்தி அவார்டு வாங்குற அளவுக்கு பெஸ்ட் ஒரு திரைப்படமாக மனிதன் திரைப்படம் அமைந்தது. அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த கருப்பு, அந்த எல்லோ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரசிகர்கள் எல்லாரும் வாங்கி போட்டு ஊரில் அப்படியே சுற்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம். அந்த சமயத்தில் போட்டி திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களில் இந்த மனிதன் திரைப்படம் தான். ஆனால் நிறைய திரைப்படங்கள் இருந்திருந்தாலும் குறிப்பாக இந்த மனிதன் திரைப்படம் வெற்றி விழாவாக பிரம்மாண்டமாக ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் முதல்ல கொடுத்துருக்கலாமா, நாயகம் கொடுத்துருக்கலாமான்னு ரொம்ப எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அன்றைய காலகட்டத்தில் ரஜினி, கமல் என்று வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் உழவன் மகன் என்ற ஒரு திரைப்படம் மிக பிரமாதமாக வந்துருந்துச்சு. அந்த திரைப்படம் நம்ம டாப் 1ல கொடுத்துருக்கோம். அந்த திரைப்படத்தோட இயக்குனர் அரவிந்த்ராஜ். இந்த திரைப்படத்திற்கு மனோஜ் கியான் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதிகா, ராதா என இரட்டை சகோதரிகள் போல இருவருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு திரைப்படம் தான். தன்னோட அண்ணன் தம்பி தொலைஞ்சிருவாப்புல, திரும்ப அண்ணன் சில விஷயங்களை அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கிளைமேக்ஸில் அந்த ரேக்லா ரெஸ் தாங்க படத்தில் இஞ்சி பை ஒரு விஷயம் கூட அப்படியே கசியாத அளவுக்கு அந்த படத்தில் அப்படியே அந்த ஃபிலிமை ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி அரவிந்த்ராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார். சூப்பரான ஒரு திரைப்படங்க. படத்தோட இன்ட்ரோடக்ஷனில் ஒரு ½ hour அந்த ரேக்லா ரெஸ் தான். அந்த ரேக்லா ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதனைத் தொடர்ந்து செம்பரியாடே என்ற பாடலாக இருக்கட்டும், அந்த திரைப்படத்தில் இருக்க 5 பாடல்களும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸில் வர பாடலாக இருக்கட்டும், அது மாதிரி கிளைமேக்ஸில் ரேக்லா ரேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த ரேக்லா ரேஸில் போகிறதா இருக்கட்டும், ஒரு விஜயகாந்தை பார்க்கும்போது கண்ணில் ஒரு மாதிரி அப்படியே அந்த கண்ணு வெள்ளிக்கண் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி, ரஜினி கமல் அவங்களோட திரைப்படங்கள் போட்டி போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த திரைப்படமும் மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில், ஓரளவு நார்மலான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். மனிதன்லாம் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது, 20 கோடிக்கு மேலே எடுக்கப்பட்டது. நாயகனும் அதிகமாக. ஆனால் இந்த திரைப்படம் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி 175 நாள் ஓடி தாறுமாறான மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கொண்டாடி பாக்ஸ் ஆஃபீஸில் முதல் இடத்துக்கு வந்த ஒரு திரைப்படமாக உழவர் மகன் திரைப்படம் அமைஞ்சதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1987 மனிதனா நாயகனா, அதனை தொடர்ந்து உழவர் மகனா என்று பார்த்து நீங்களே டாப் 1ல் எந்த திரைப்படம் கமெண்ட் பண்ணிக்க. குறிப்பாக நான் அடிப்படையில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.